சும்மாதான். அவன் சும்மாலாம் வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் வந்துட்டு போனதுல இருந்து உன் முகமும் சரியில்லை. கண்டிப்பா ஏதோ சொல்லியிருக்கான். என்ன சொன்னா சொல்லு. ஒவ்வொரு நாளும் நீ பயந்து பயந்து சாகணும். எனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப இந்த ஊர் அறிய போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன். இவனை இப்படியே விட்டா உன்னை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். கண்டிப்பா தனா லைஃப்லயும் ஆடுவான். இவனை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ண போற? அவனால தனாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவனை மாதிரி ஒருத்தனால உயிரோட விடுறதே தப்பு. அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. அவன் லைஃப் நல்லா இருக்கணும். ஏய் கதிர், நில்லு. முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத. அவனை கொன்னிட்டு உன் லைஃப நீ அழிச்சுக்க போறியா? அப்ப தனா லைஃப் என்ன ஆகும்? அத நீ யோசிச்சியா? இந்த மாதிரி நேரத்துல நாம அவசரப்படக்கூடாது. நாம அவசரப்பட்டு எது பண்ணாலும் அது நம்ம ஃபேமிலியை தான் அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு அவனை அப்படியே விட்டாலும் நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. அந்த வீடியோவை வச்சு அவன் நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சுப்பான். அப்படிலாம் விட்டுற மாட்டேன் கதிர். எப்படியாவது அந்த வீடியோவை அவன் கிட்ட இருந்து எடுத்து டெலீட் பண்ணணும். அவன் போன்ல இருந்து டெலீட் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு வேற ஒரு காப்பி வச்சிருக்க மாட்டான்னு நீ நம்புறியா? தெரியும், கண்டிப்பா காப்பி வச்சிருப்பான். அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் டெலீட் பண்ணணும். அது எப்படி முடியும்? அதெல்லாம் கஷ்டமாயா? அவன் அவ்வளோ சீக்கிரத்துல அந்த வீடியோ பத்தி வெளியே சொல்ல மாட்டான். அவனுக்கு தேவை நம்மள டார்ச்சர் பண்ணணும். அதுக்கு அந்த வீடியோ ஒண்ணுதான் அவன் கையில இருக்கு. இப்ப வேற என்னதான் பண்ணணுங்கிற? முதல்ல நீ அவசரப்படாம இரு. நீயும் தனாவும் ஒன்னா வாழணும். அதுக்கு தானே நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். தனா உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பா. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு கதிர். அத அவசரப்பட்டு நீ கெடுத்துக்காத. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்ற? அந்த வீடியோவை எடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கலாம். அது மட்டும் இல்ல கண்ணு, தனாவும் நல்லா இருக்கணும்னு சேர்த்துதான் வேண்டிக்கிட்டேன். தனாவையும் கதிரவனையும் கூட அனுப்பி வைப்பா. ஏத்த நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தானே வேண்டுனீங்க? இங்க என்ன அந்த மாதிரியா நடந்துச்சு? பத்மா, பெரியவங்க பேசிட்டு இருக்கான்ல, சாமி விஷயத்துல அப்படியெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காத. அம்மா ஜானகி, நீ சொல்லு. சாமி காரியத்தை தள்ளி போடவும் முடியாது. ரகுராமா அனுப்பிச்சு வைப்பா. அத்தை, நீங்க உங்க பேரனையும் அவன் பொண்டாட்டியையும் எங்க வேணா கூட்டு போங்க. உங்க வேண்டுதலை செஞ்சுக்கங்க. ஆனா என் பொண்ணு விஷயத்துல அவ விருப்பம் இல்லாம எதுவும் செய்ய வேண்டாம். அவ விருப்பம்தான் எனக்கு முக்கியம். அவ விருப்பத்தை கேட்டுட்டு எது வேணாலும் செய்க. தனா, உங்க அப்பா சொன்னதை கேட்டல்ல? பாட்டி கூப்பிடுறாங்க, போயிட்டு வா. நான் எங்கேயும் வரல பாட்டி. பாட்டி, நானும் வரல. எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப உன் விருப்பத்தை யாரா கேட்டா? நீ போற, அவ்வளவுதான். டேய், அவனை ஏன்டா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? அவனை நான் 4 போட்டு போட்டு இழுத்துட்டு போயிருவேன். அவனை விடு. இப்போ தனாவும் கதிரும் என்ன சொல்றாங்கங்கறதாண்டா முக்கியம். டேய் கதிரவா, நீ என்னடா சொல்ற? இல்ல பாட்டி, அது வந்து நீ வந்துருவ தெரியும். தனா, நீ சொல்லுமா. அம்மா, தனா வருவா. அம்மா, நான் எங்கேயும் போலமா. தனா, உன் விருப்பெல்லாம் தள்ளி வை. பெரியவங்க
உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. வேண்டுதல செய்யாம இருக்க கூடாது. நீ போயிட்டு வா. மா என்னம்மா நீங்க? நான் சொல்றேன்ல தனா, போயிட்டு வா. எனக்கு இதுல விருப்பம் இல்ல. ஆனா நீங்க சொல்றீங்கன்னு போறேன். மருமகளே, மாமா பாத்து உட்காருங்க. என்னம்மா எல்லாம் ரெடி தானே? ரெடி தான். மாமா இதெல்லாம் உங்க பிளான் தானே? ஏன் மருமக புத்திசாலியாச்சே. ஆமாம்மா, எல்லாம் என் வேலைதான். மாயாகண்ணு என்ற புள்ள போன போட்டு விஷயத்த சொன்னான். அப்பதான் திருவிழா வருதுங்கிற ஞாபகம் வந்தது. இந்த வீட்ல என்ன சொன்னாலும் எடுபடாது. ஆ, அதான் சாமி காரியம்னு ஒரு போடு போட்டனாக்கம். மாயா கண்ணு, வீட்லயே இருந்தா பிரச்சனை தீராது. 4 பேர் அங்க வாங்க. திருவிழா முடிஞ்சு திரும்பி வரும்போது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒன்னாதான் திரும்பி வருவீங்களாக்கும். மாமா, எனக்கே இவங்க விஷயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் இருந்தேன். நல்ல வேளை நீங்களே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. ஏண்டி இதுக்கெல்லாமா நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? நம்ம வீட்டு பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். தங்கச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சரியாகத்தான் நான் இவங்களை அங்க அனுப்புறேன். எல்லாம் சரியாயிடுமா.